Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் அப்படின்ற கான்செப்டில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அது எப்படி ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஈஸியாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதோ ஒரு சூப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அந்த சூப்போட டேஸ்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சிங்கிள் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் நிறையா சால்ட் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சால்ட்டி ஆகிடும், நல்லா இருக்காது. கம்மி சால்ட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டான சால்ட் போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அதனால் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள்னால் தட் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் வேரியபிள். ஓகேவா? இதை மட்டும் கரெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சூப் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரியாணிங்கிறதா ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கரெக்டான ரைஸ் அளவு, சிக்கனு, கேர்டு, புதினா, கரெக்டான வாட்ரு எல்லாமே வேணும். கரெக்டாக இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டான குவான்டிட்டியில் நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிறைய வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாண்ட்விச் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ சாண்ட்விச்சில் முதல்ல ப்ரெட்டை வந்து x1 எடுத்துக்கலாம், சீஸை வந்துட்டு x2 எடுத்துக்கலாம். ஹாம் அப்படின்னா அந்த மீட்டு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு x3 எடுத்துக்கலாம். லெட்யூஸ் அப்படின்னா கடிக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து x4 எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சாண்ட்விச் செய்கிறதுக்கு இந்த 4 விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஒரு சிலருக்கு சீஸ் அதிகமாக பிடிக்கும், அப்போ சீஸ் அதிகமாக போட்டால் அவங்க விரும்புவாங்க. சிலவங்களுக்கு ஹாம், சிலவங்களுக்கு லெட்யூஸ் அதிகமாக போடணும்னு நினைப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் டு பர்சன், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போது நான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு x1, x2, x3, x4 அப்படின்னு எழுதும்போது ஃபார் அ பர்ஃபெக்ட் சாண்ட்விச்க்கு நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாண்ட்விச்க்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு அந்த கம்பெனி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டு, சீஸ் வந்து 3 ஸ்லைஸ் வைங்க, ஹாம் வந்து 4 ஸ்லைஸ் வைங்க, லெட்யூஸ் வந்து 1 லீஃப் 1 வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கம்பெனி வந்துட்டு சொன்ன ஒன்று. ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் எழுதும்போது எஸ் ஆஃப் x1, x2, x3, x4ன்னு எழுதும்போது 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டா, அப்போ 2x1 ப்ளஸ் சீஸ் வந்து 3 அப்போ சீஸ் வந்து x2, இப்போ ப்ளஸ் 3x2. ஹாம் வந்து 4 ஸ்லைஸாக, ஹாம்னா x3 ப்ளஸ் 4x3 ப்ளஸ் லெட்யூஸ் வந்து 1 லீஃபாக, அப்போ லெட்யூஸ் வந்து x4 ப்ளஸ் x4 அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு டேஸ்ட்டோட இது வந்து பர்ஃபெக்டான அளவில் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா? இப்போ ஒருவேளை நான் ப்ரெட்டு வந்து 2 வச்சு, சீஸ் 1 வச்சு, ஹாம் வந்து 3 வச்சு, லெட்யூஸ் 1 வச்சுருந்தேன் அப்படின்னா என்னோடய டேஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1ஓட வேல்யூ, x2ஓட வேல்யூ, x3ஓட வேல்யூ, x4ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இப்போது இங்கே 4 ஹாம்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் வந்துட்டு டேஸ்ட்டை கூட்டக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ சீஸ் வந்து 3 வைங்கன்னா அதுவும் டேஸ்ட்டை கூட்டக்கூடிய ஒரு விஷயம். புரியுதா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க, ஆப்டிமைசிங் சாண்ட்விச் டேஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு என்ன விஷயத்தெல்லாம் ஆட் பண்ண எனக்கு சாண்ட்விச்சோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகப்படுத்தலாம் அப்படின்றது தான். ஓகே. அப்போது அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா x1 + x2 + x3 + x4ஓட வேல்யூ டோட்டலாகவே வந்துட்டு 6 தான் இருக்கணும். லைக் இப்போ நம்ம 4 இன்க்ரீடியண்ட் எடுக்கிறோம்ல, ப்ரெட்டு, லெட்யூஸு, ஹாமு, சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 இன்க்ரீடியண்ட்டில் வந்துட்டு நம்ம 6 எடுத்துக்கலாம். 6னா என்னது? எல்லாத்தையும் சேர்த்து 6 இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் டேஸ்ட் ஸ்கோர் வந்து எப்படி கிடைக்கும், மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது இதிலே எது அதிகமாக இருக்குது? இந்த 4x3 தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2x1, 3x2, x4 இதெல்லாம் கம்மியாக இருக்குது. 4x3 தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால் x1, x2, x4 எல்லாம் 0ன்னு போட்டுருங்க. x3யில் மட்டும் அப்படியே 6ன்றது சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 6 4 24ன்னு வரும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஹையஸ்ட்டு டேஸ்ட் ஸ்கோர் வந்து 24ன்னு வந்துடுச்சு. புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த சாண்ட்விச் ஆப்டிமைசிங் சாண்ட்விச் டேஸ்ட் அப்படின்னா
ஆப்டிமைசிங் சாண்ட்விச் டேஸ்ட் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதிலே மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு 6 தான் இருக்கணும். அப்போ நீங்கள் இதெல்லாம் 0ன்னு ஆக்கிட்டிங்கன்னா இங்கே மட்டும் 6 போட்டிங்கன்னா 6 4 சால் 24ன்னு வரும். அதுதான் ஹையஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 5 மட்டும் வைக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்துட்டு 5 மட்டும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் 0. ப்ரெட்டு வைக்கல, அதுக்கப்புறமேட்டு லெட்யூஸ் வைக்கல அப்படின்னா 5 4 சால் 20 20 + 3 23 தான் வருது. புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் எப்போ வரும் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. நீங்கள் உடனே எல்லாத்தையும் பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக 6ஆ, இதில் 2 இதில் 2 இதில் 2 கொடுப்போமா, 2 2 சால் 4ன்னு வரும். இதில் 2 கொடுத்தோன்னா 6 வரும். 4 + 6 வந்து 10. இதில் வந்துட்டு திருப்பி ஒரு 2 கொடுத்திங்கன்னா 8 வருது. 4 2 சால் 8. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, 18 தான் வருது. இதில் அதான் இப்போ 6மே நம்ம பிரித்து கொடுக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. ஸோ த திங் இஸ் என்னது அப்படின்னா, இதுதான் மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிற வேல்யூஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் சாண்ட்விச் டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து எஸ்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x1க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2, x2க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3, x3க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4, x4க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வரும். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் சாண்ட்விச் டேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு வேளை வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டபுள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரிஜினலாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். x1ஓட வேல்யூ 2, x2ஓட வேல்யூ, ஒரு கஸ்டமர் வராங்க, ப்ரெட்டு 2 வைங்க, சீஸ் 1 வைங்க, ஹாம் வந்து 3 வைங்க, லெட்யூஸ் வந்து 1 வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து கம்பெனி சொன்னது, இதை எடுத்துகிட்டு இது இருக்கட்டும். ஓகேவா, இப்போ ஒரிஜினலாக அந்த கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே டபுள் பண்ணிடுங்க, நான் சொன்னது எல்லாத்தையுமே டபுள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதை டபுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2வை டபுள் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். ஓகேவா, 1 டபுள் பண்ணிங்கன்னா 2, 3 டபுள் பண்ணிங்கன்னா 6, 1 டபுள் பண்ணிங்கன்னா 2. ஓகேவா, இப்போது இதை கொண்டு போய் இந்த டேஸ்ட்டு இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, தட் இஸ் 40. அந்த டேஸ்ட் ஸ்கோரோட வேல்யூ 40 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அந்த எல்லாத்தையுமே டபுள் த இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணி அதில் கொண்டுட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே வந்துட்டு ப்ரெட்டை ஸ்கொயர் பண்ணுறது, ஓகே, அந்த சீஸோட ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு 2 பண்ணுறது, இந்த மாதிரி சில சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட டேஸ்ட்டில். இப்போ நம்மள கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு x1ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x1 வரும். இந்த இடத்துல x1 இருக்குது -10, அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா x1 = 5 வரும். அதுக்கப்புறம் இதை வித் ரெஸ்பெக்ட் டு x2க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x2 -8 = 0 பண்ணிங்கன்னா 8 இந்த சைடு வந்துடும். 4 டிவைட் பண்ணிங்கன்னா x = 2ன்னு வரும். ∂s/∂x3 அப்படின்னா x3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 6x3 -6 = 0. 6 இந்த சைடு வந்துச்சுன்னா x3 = 1ன்னு வரும். அதே மாதிரி x4 வித் ரெஸ்பெக்ட் டு x4க்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0.5. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா 5, 2, 1, 0.5 அப்படிங்கிறது தான் உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ்லாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ ஒரு சாண்ட்விச்சுக்கு எப்படி தேவை அந்த கான்செப்டில் தான் எல்லா ஈக்குவேஷன்ஸுமே இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.